ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம மாடர்ன் இந்தியாவில் இதுவரையும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட முக்கியமான கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னு பாருங்கள். லாலா லஜ்பதி ராய் இருக்கார்ல, அவர் வந்து எழுதின புக் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லாலா லஜ்பதி ராய் யார் அப்படின்னா ஒரு தீவிரவாத தலைவர். இவர் ஒரு தீவிரவாத தலைவர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். லால் பால் பால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் அரவிந்த கோஷ், இவங்க 4 பேரும் தீவிரவாத தலைவர்கள். இவர் எழுதின புக் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் எழுதின புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஹாப்பி இந்தியா அப்படின்றது தான் இவர் எழுதின புக். அன்ஹாப்பி அப்படின்னா என்னது? சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறது. அதான் அன்ஹாப்பி இந்தியா அப்படின்னு வந்து எழுதியிருக்காரு. பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்து இந்தியா சந்தோஷமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு ஒரு புக்கை எழுதியிருக்காரு. இந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இந்த புக்கை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரு. நேரு வந்து இந்த புக்கை எழுதியிருக்காரு, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. கீதாஞ்சலி இந்த புக்கை எழுதினவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். இந்த புக்கு வந்து என்னென்னா இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணார் லேட்டராக. அதுக்கு தான் அவருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கிடச்சிது கீதாஞ்சலி புக்காக. மகாராட்டம் அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு மகாராட்டா அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வந்து இருக்குது. யாருதுன்னா திலகர்து இது. ஓகேவா? மகாராட்டா வந்து என்னென்னா திலகர் எழுதுகிற ஒரு நியூஸ் பேப்பர். அன்ஹாப்பி இந்தியா அப்படின்றது தான் லாலா லஜ்பதி ராய் எழுதின புக்கோட பேர். ஓகேவா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். உங்கள் ரத்தத்தை கொடுங்கள், நான் சுதந்திரம் கொடுக்கிறேன் இப்படின்னு வந்து யார் சொன்னா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. உங்கள் ரத்தத்தை கொடுங்க, சுதந்திரம் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது கூட வந்து என்னென்னா தமிழ் புக்கில் இருக்குது. யார் சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் சொல்லியிருக்காரு. உங்கள் ரத்தத்தை கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி தரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா? இது மாதிரி நிறையா பேர் வந்து கூற்று ஏதாவது சொல்லிவிட்டு அது யார் சொன்னவர்னு கேட்கலாம். திலகர் கூட சொல்லியிருப்பார், சுயராஜ்யம் என்னுடைய பிறப்புரிமை, நான் அதை அடைஞ்சே தீருவேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பார். ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பார். காந்தியும் சொல்லியிருக்காரு, செய் அல்லது செத்துமடி அப்படின்னு சொல்லியிருப்பார். இது மாதிரி வந்து நிறையா கோட்ஸ் வந்து என்னென்னா தலைவர்கள் சொன்னதெல்லாம் வந்து என்னென்னா முக்கியம். அதையும் வந்து நம்ம படிக்கணும். உங்கள் ரத்தத்தை கொடுங்கள், நான் சுதந்திரம் தரேன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா 1922 வந்து என்னென்னா காந்தியை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணி வந்தோன்னா 6 வருடம் வந்து தண்டனை கொடுப்பாங்க. பட் அவர் 1924 ரிலீஸ் ஆகிடுவார். 1922 எதுக்காக கைது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்தித்தாளில் வந்து இவர் வந்து பிரிட்டிஷை பற்றி தப்பாக எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா கைது பண்ணிவிடுவாங்க. ஆனால் உண்மையிலே எதுக்கு கைது பண்ணதுன்னா ஒத்துழையாமை இயக்கம் அப்போ நடந்து முடிஞ்சிருக்கும். அப்போ வந்து என்னென்னா ஒரு சௌரி சௌரா சம்பவம் நடந்தோம்ல, 1922 சௌரி சௌரா சம்பவம் நடக்கும். என்ன பண்ணுவாங்க மக்கள்னால் வந்து என்னென்னா கோபத்தில் வந்து என்னென்னா போலீஸ் மேலே இருக்க கோபத்தில் போலீஸ் ஸ்டேஷனே அப்படியே ஃபுல்லாக போலீஸோடு வச்சு எரிச்சிடுவாங்க பிரிட்டிஷ் ஆளுங்களை வச்சு. அதனால் பிரிட்டிஷ் கோவம் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. 6 வருஷம் ஜெயில் தண்டனை சொல்லுவாங்க. பட் 2 வருஷத்தில் ரிலீஸ் ஆகிடுவார். 1924 ரிலீஸ் ஆகி பெல்காம் அப்படின்ற இடம் கர்நாடகாவில் இருக்குது. இப்போ அது பெலகாவி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல கூட வந்து காங்கிரஸ் மாநாடு நடக்கும். அதுக்கு தலைவராகவும் இருந்திருக்காரு. காந்தி தலைவராக இருந்த ஒரே காங்கிரஸ் மாநாடு இந்த மாநாடு தான், 1924 பெல்காம் மாநாடு. அவர் எந்த நியூஸ் பேப்பரில் எழுதுனதுக்காக அவருக்கு வந்து தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங் இந்தியா, இதுதான் அவரோட பேப்பர். யங் இந்தியா நியூஸ் பேப்பர். ஹரிஜனும் அவர் பேப்பர் தான். ஆனால் ஹரிஜன் வந்து என்னென்னா தாழ்த்தப்பட்ட மக்கள், அவங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் அவங்கள வந்து என்னென்னா இது மாதிரியே நம்ம சொல்லக்கூடாது, அவங்களுக்கான உரிமைகள் கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஆரம்பித்தது தான் இந்த ஹரிஜன் நியூஸ் பேப்பர். இந்தியா டுடே, பாம்பே சமாச்சார்லாம் வந்து அவளது கிடையாது. இன்னொரு அவரோட முக்கியமான நியூஸ் பேப்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரினில் இருந்தபோது அது ரொம்ப வச்சுருந்தார். இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது. இது வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் அவர் வச்சுருந்த நியூஸ் பேப்பர், இந்தியன் ஒப்பீனியன். இதில் கூட தில்லையாடி வலிமையை பற்றி அவர் எழுதியிருப்பார். பழைய ஸ்கூல் புக்கில் சொல்லியிருப்பாங்க, என் சகோதரியின் மரணத்தை விட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படிலாம் வந்து எழுதியிருப்பார் இந்தியன் ஒப்பீனியன் நியூஸ் பேப்பரில். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். முசாஃபர்பூர் அப்படின்ற இடத்துல நீதிபதி வந்து இருக்கார், கிங்ஸ்ஃபோர்ட். அவர் மீது வந்து வெடிகுண்டு வீசினவர் யார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. முசாஃபர்பூர் மேஜிஸ்ட்ரேட் கிங்ஸ்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க மேலே வந்து என்னென்னா வெடிகுண்டு வந்து வீசியிருக்காங்க. பட் ஆனால் வந்து இது மாதிரி வெடிகுண்டு வீசுவாங்க. பட் ஆனால் அவர் இறக்க மாட்டார். அவருக்கு பதிலாக என்னென்னா 2 கேர்ள்ஸ் வந்து இறந்துடுவாங்க. அதில் வந்து என்னென்னா வேறு 2 பேர் இருக்கிறது தெரியாமல் என்னென்னா வெடிகுண்டு வீசிடுவாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரம் போஸ் அப்படின்றவர். குதிரம் போஸ் அண்டு
இன்னொருத்தர் இருப்பார், பிரஃபுல்ல சாஹி அப்படின்றவர். இவங்க 2 பேரும் வந்து என்னென்னா வெடிகுண்டு வந்து வீசிடுவாங்க முசாஃபர்பூர் வந்து நீதிபதி கிங்ஸ்ஃபோர்ட் மேலே. பட் ஆனால் என்னென்னா அவருக்கு பதிலாக 2 பொண்ணுங்க வந்து இறந்துடுவாங்க. இந்த பிரஃபுல்ல சாஹி வந்து என்னென்னா அந்த மாதிரி கொன்னுட்டோம் அப்படின்னு தெரிஞ்சோடனே சூசைட் பண்ணிட்டு அங்கேயே இறந்துடுவார். லேட்டராக அந்த குதிரம் போஸ் இருக்கார்ல, அவருக்கு வந்து என்னென்னா தூக்கு தண்டனை கொடுப்பாங்க. இது மாதிரி கொன்னதால் விசாரித்து தூக்கு தண்டனை கொடுப்பாங்க. இந்த வழக்கு தான் வந்து என்னென்னா அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கு. அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கு. இந்த வழக்கில் இன்னொருத்தர் முக்கியமானவர் யார் மாட்டிப்பா அப்படின்னா அரவிந்த கோஷ் வந்து மாட்டிப்பார். ஆனால் வந்து லேட்டராக வந்து என்னென்னா தகுந்த சாட்சியம் இல்லாதால் என்னென்னா அவர் விடுவிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா அரவிந்த கோஷ் என்ன பண்ணுவார் அப்படின்னா பாண்டிச்சேரியில் போய் செட்டில் ஆகிடுவார் அரபிந்தோ ஆசிரமம் வச்சுக்கிட்டு. அப்படி ஆரம்பித்தது தான் அரபிந்த ஆசிரமம். அதுக்கப்புறமா தீவிரவாதியாக இருந்த அரபிந்த கோஷ் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து வந்து என்னென்னா அரபிந்த ஆசிரமம் வச்சுட்டு பாண்டிச்சேரியில் செட்டில் ஆகிடுறார். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நேரு அறிக்கை கமிட்டியோட தலைவர் யார் அப்படின்னு சொல்கிறாங்க. நேரு அறிக்கை எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1928. நேரு ரிப்போர்ட் 1928 வந்து என்னென்னா ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த அறிக்கை. ஏன் வந்து இது கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து சைமன் கமிஷன் வந்து என்னென்னா 1927 பார்த்தீங்கன்னா சைமன் கமிஷன் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்களாம் வந்து எதிர்த்துட்ருப்பாங்க நம்ம இந்தியன் லீடர்ஸ்லாம். ஏன்னா சைமன் கமிஷனில் யார் ஒரு இந்தியர்கள் கூட இல்லை, அதனால் எதிர்த்துட்ருப்பாங்க. உடனே அங்கே என்னென்னா அங்கே செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு ஒருத்தர் பதவியில் இருப்பார். அவரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பதவி இங்கிலாந்தில். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா இங்கிலாந்தில் வந்து அமைச்சராக இருப்பார், அமைச்சர் மாதிரி இருப்பார் அந்த பாராளுமன்றத்தில். அவர் வேலை என்னென்னா இந்தியாவோட விஷயத்தில் அங்கே சொல்கிறது வந்து அவரோட வேலை. அவர் என்ன சொல்வார் அப்படின்னா வந்து இங்கே இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி கொடுப்பாரு. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் தான் இவ்வளோ சொல்கிறீங்கல்ல, நீங்களே ஒரு கான்ஸ்டியூஷன், நீங்களே ஒரு அரசியலமைப்பு உருவாக்கி காட்டுங்க அப்படின்னு ஒரு சேலஞ்ச் சொல்கிறாரு. உடனே நம்ம தலைவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேரு ரிப்போர்ட் ஒன்று ரெடி பண்ணி தராங்க. பட் ஆனால் அது கடைசி வரைக்கும் அவங்க ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. அடுத்தது வந்து 1935 ஒரு சட்டம் வரும்ல, அதுக்காக தான் வந்து என்னென்னா சைமன் கமிஷனே போட்டிருப்பாங்க 35 சட்டத்துக்காக. பட் ஆனால் என்னென்னா இதை பேஸ் பண்ணி அந்த 35 சட்டம் கொண்டு வர மாட்டாங்க. அந்த 3 வட்டமேசை மாநாடு நடக்கும், சைமன் கமிஷன் ரிப்போர்ட்டு இதெல்லாம் வச்சு தான் அதை கொண்டு வராங்க. நேரு ரிப்போர்ட்டை கண்டுகிட்டே இருந்திருக்க மாட்டாங்க. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய இவங்களாம் வந்து என்னென்னா ஆக்சுவலி இந்த நேரு ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு. அதான் கேட்டிருக்காங்க. நேரு அறிக்கை கமிட்டியோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டிட் மோதிலால் நேரு. அதனால தான் நேரு ரிப்போர்ட் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஜவஹர்லால் நேரு கிடையாது, மோதிலால் நேரு தான். இந்த ரிப்போர்ட்டில் என்னென்னலாம் கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து வேணும், அப்புறம் வந்து என்னென்னா நிறையா உரிமைகள் அது வேணும் இது வேணும் அப்படின்னு நிறைய கேட்டிருப்பாங்க. ஆனால் வந்து என்னென்னா இது வந்து நேருக்கு போஸ்க்கெலாம் வந்து பிடிக்காது. அவங்க என்னென்னா ஏன் இப்படிலாம் கேட்டுட்ருக்கேன், நம்ம சுதந்திரம் தான் நம்மளுக்கு வேணும், எதுக்காக வந்து என்னென்னா இவங்கள்ட்ட போயிட்டு எனக்கு இந்த உரிமை வேணும் அந்த உரிமை வேணும்லாம் கேட்குறீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் ஆனால் அதெல்லாம் வந்து என்னென்னா காந்தி என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு பக்கம் என்னென்னா இப்படி கேட்குறாங்க, எல்லாம் பூர்ண சுதந்திரம் கேட்குறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா டொமினியன் அந்தஸ்து இது கொடுத்தாலும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இருக்காங்க காங்கிரஸில். காந்தி என்ன சொல்கிறாருன்னா 2 பேருக்கும் வேணாம், நம்ம 1929 வரையும் பார்ப்போம், எதுவுமே வந்து நடக்கலை. இப்போ வந்து என்னென்னா பிரிட்டிஷ் வந்து இது எதுவுமே ஆக்ஷனே எடுக்கல ஆங்கிலேயர்கள் அப்படின்னு வச்சுப்போம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நேரு ரிப்போர்ட் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்கலைன்னா நம்ம இனிமேல் என்ன பண்ணலாம், பூர்ண சுதந்திரம் கேட்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு வந்து காந்தி வந்து சொல்லியிருப்பார். அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க எல்லோரும். அதுக்கப்புறமா வந்து இவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. ஸோ அதனால தான் 1929 என்ன பண்ணாங்க, பூர்ண சுதந்திரம் தான் இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாநாட்டில் நிறைவேற்றுறாங்க அப்படின்னா லாகூர் மாநாட்டில் நிறைவேற்றிருப்பாங்க. பூர்ண சுதந்திரம் அப்படின்னு கொண்டு வந்த மாநாடு என்னென்னா லாகூர் மாநாடு. லாகூர் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. யார் அப்போ காங்கிரஸ் மாநாட்டோட தலைவராக இருந்தாங்கன்னா ஜவஹர்லால் நேரு, அவர் தான் நிறைவேற்றுறார் லாகூர் மாநாட்டில். ஓகேவா, அதுபடி என்ன பண்ணுறாங்கன்னா ஜனவரி 20 அடுத்த வருஷம் 1930 ஜனவரி 26 என்னென்னா வந்து என்னென்னா சுதந்திர தினமே கொண்டாடுறாங்க. அதனால தான் பின்னாடி வந்து 1950 நம்ம என்ன பண்ணோம், அதை வந்து குடியரசு தினமாக வந்து என்ன கொண்டு வந்தோம். ஏன்னா அதை நம்ம ஃபஸ்ட் சுதந்திர தினமாக கொண்டாடின நாள். ஓகேவா, இதுதான் இந்த ஸ்டோரி. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த மாநாடு காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை ஏத்துக்குச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸில் எந்த மாநாடு நடந்துச்சு? காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போ போட்டுக்கிட்டாங்க? 1931 காந்தியும் இர்வின் பிரபு அவரும் வந்து போட்டுக்கிட்டாங்க. ஏன் இந்த ஒப்பந்தம் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டமேசை மாநாடு வந்து என்னென்னா 3 வருஷம் வந்து வட்டமேசை மாநாடு நடக்கும். ஃபஸ்ட்டு வட்டமேசை மாநாடு 30 நடந்திருக்கும், அடுத்தது 31, அடுத்தது 32, 3 வருஷம் வட்டமேசை மாநாடு நடக்கும். முதல் வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் கலந்துக்கல, மற்ற சின்ன சின்ன கட்சிலாம் கலந்துக்கிட்டாங்க. பட் பெரிய கட்சியாக அப்போ காங்கிரஸ் இருக்குது, பெரிய பார்ட்டியாக இருக்கிறதால ஸோ காங்கிரஸ் இல்லாமல் அவங்களால எதுவுமே முடிவெடுக்க முடியல. ஸோ 2வது வட்டமேசை மாநாட்டில் என்ன பண்ணுறாங்க, காந்திகிட்ட பேசி என்னென்னா காங்கிரஸை வந்து என்னென்னா கூட்டிகிட்டு போகிறாங்க. காங்கிரஸ் வந்து என்னென்னா செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 2வது வட்டமேசை மாநாட்டில் போய் கலந்துப்பாங்க. இந்த ஒப்பந்தத்துக்கு கீழே தான் வந்து என்னென்னா சைன் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். நீங்கள் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ காந்தியே நிறைய கேட்டிருப்பார், எங்களுக்கு வந்து உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து என்னென்னா நீங்கள் கைது பண்ணவங்களாம் விடுவீங்க அப்படி இப்படின்னு கேட்டிருப்பாரு. அவங்களும் வந்து என்னென்னா விடுவிச்சு விட்ருப்பாங்க. இதுதான் காந்தி இர்வின் ஒப்பந்தம். இது போடப்பட்டது 1931. இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கிட்ட மாநாடு என்ன மாநாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கராச்சி மாநாடு. 1931 நடந்த ஒரு மாநாடு. கராச்சி இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்க ஒரு பிளேஸ். கராச்சி, லாகூர் எல்லாமே பாகிஸ்தானில் இருக்க பிளேசஸ். 1931 கராச்சியில் மாநாடு நடக்குது. இதுக்கு தலைவராக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லபாய் பட்டேல். இந்த மாநாட்டோட தலைவர் வல்லபாய் பட்டேல். இது மாதிரி முக்கியமான மாநாடு வந்து எந்த வருஷம் நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு, யார் தலைவர் அப்படின்றத நீங்கள் ஹிஸ்ட்ரி நோட் வச்சுருந்தா வந்து என்னென்னா பேக் சைடில் வந்து என்னென்னா ஒரு பேஜில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இதுவும் இது மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது மேகசின்ஸ் யார் யார் ஆரம்பித்தாங்க, எந்த நியூஸ் பேப்பர் ஆரம்பித்தாங்க, இதெல்லாம் வந்து என்னென்னா எங்கே பார்த்தாலும் எந்த கொஷின் பேப்பர் பார்த்தாலும் என்னென்னா எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட வந்து என்னென்னா இந்த கொஷினோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.